எப்போ நம்ம வந்து அவர் மேலே கோவப்பட வேண்டிய தேவை நான் சொன்னால், திமுகவின் அடியாளாவே நிற்கிறார். இந்த மண்ணில புரட்சிக்காக இந்த மக்களுக்காக நின்ன ஐயா ராமதாசும் அண்ணன் திருமாவளவன் கூட பெரியார் தான் சொன்னாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வழிவந்த பிள்ளைங்க நாங்க. இப்ப தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தாவேக்கான்னு ஒரு அவருக்கு சின்ன கொடுத்துருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கொடுப்பாங்க. என்ன லப்பர மிட்டாய், பம்பரம், கோழி குண்டு, விசில், இப்படிப்பட்டதெல்லாம் தம்பி கேட்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த 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 எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிக்கு ஒரு விசில் ஒன்று கொடுத்துருக்காங்க, மடக்கூதின்னு சொல்லிட்டு. ஒரு இப்போ இந்த இருபுறம் திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா 60 வருஷம் வென்றுட்டு இருக்கு. இல்லை மற்ற கட்சி விடுறதில்ல. ஒன்று அதான், ஒன்று அவன் வருவான், இல்லைன்னா இவன் வருவான். அதான் ஒன்று பிசாசு இங்க அதிகாரத்தை பிடிக்கும், ஒன்று பேய் பிடிச்சிக்கும் அந்த அதிகாரத்தை. இந்த பேய் பிடிக்கலன்னா பிசாசு பிடிச்சிக்கும். இப்போ ரெண்டுமே ரெண்டு ஒன்று தானே. உண்மையிலேயே ஐயா விசிகா திரும்ப ஆற காட்டணும், திமுக எதிர்த்துக்கணும். எதிர்ப்பியா? எதுக்க மாட்டேன். யாரை எதிர்ப்ப? அவர்களுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய தைரியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதான உண்மை. நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது பெரியாரை சீண்டினால் சிறுத்தைகள் வந்து பாயும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, அண்ணன் திருமாவளவன் வந்து எப்படின்னா, திமுகவோட கூட்டணி இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டணி பகிர்வு, அது பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம வந்து அவர் மேலே கோவப்பட வேண்டிய தேவை நான் சொன்னால், திமுகவின் அடியாளாவே நிற்கிறார். நீங்கள் இதைத்தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கும் நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்தே உங்கள் கட்சிக்கு ஒரு கொடியேற்ற முடியல, ஒரு கூட்டம் போட முடியல, ஒரு சிலை திறக்க முடியல. அவங்க கூட தான் கூட்டணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கே அவங்க அனுமதி கிடையாது. ஆனால் இருந்தாலும் பாருங்க, அதை பற்றி அவரே கவலைப்படலை. உங்களுக்கு என்ன கவலை? நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ எதுக்கு நான் அண்ணனை பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ மற்ற கட்சிகள் அண்ணன் பேசுவேனா? நான் வேறு மாதிரி தான் பேசுவேன். நாங்கள்லாம் தங்கச்சி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகளில் கருவக்காட்டில் கடப்பாறை வேலை செஞ்ச எல்லாம் ஆளுங்க. என்ன, நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க. ஏன்னா எங்கள் மண்ணை மேய்க்கணும், மலையை மேய்க்கணும், இயற்கையை மேய்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கத்திட்டு இருக்கோம். நம்ம அப்போ குறுக்க வந்து பேச வேண்டியவங்க வரமாட்டாங்க. இப்போ யார் பேசணும்? இப்போ பெரியார் யார் பொழக்கிறா? ஆனால் சீமான் நாம் தமிழ் கட்சியும் பொழக்குது. ஏன் பொழக்குது? பெரியார் பொழக்குது. பெரியார் தேவையில்லை பொழக்குது. அண்ணன் சீமான் பெரியார் மேட்டில் பேசினமே தான். அது வேற காலகட்டம். அதுக்கப்புறமா பெரியார் தேவைன்னு முடியுது. அந்த ஈரவங்க பெரியார் தூக்கி இங்கே ஓரம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம தனியாக வர்றோம். இல்ல, இதே சீமான் அவர்கள் தான் பெரியாரை வந்து உயர்த்தி பேசின நாட்களும் இருக்கு. அது வந்து அண்ணன் வழி நடந்த பாதை. அது பெரியார் மேடல அண்ணன் பேசுறது உண்மை, சத்தியம். நான் மறுக்கலையே, நான் கடந்து போகலையே. அது வேற காலகட்டம். பெரியார் யார் என்று தெரியாமல் அவருக்கு புகழ் பாடிய காலகட்டம். அதுக்கப்புறம் அந்த ஈரவங்க பெரியார் அந்த மயிரம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காமலே வந்து பொது வெளியில பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா? ஒரு காலகட்டத்தில் நாங்க என் இன அழிப்பை கண் முன்னே பார்க்கும்போது நாங்க பார்க்கிறோம், யாரு எனக்கானவன், என் மண்ணுக்கானவன் யாருன்னு பார்க்கிறோம். அங்க தெளிவுபடுறோம். புரியுதுங்களா? நீ எப்படிலாம் புரிஞ்சுக்கோங்க, நீ வாதத்தெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த பெரியார் எனக்கான ஆட்கள் இல்ல. எனக்கான பெரியார்கள் அண்ணனை போட்டு சொன்னாங்களே, பெரியாரை போட்டுக்கிறோம் சொன்னாங்களே, வரலாறு சொன்னாங்களே, ரெட்டமலை சீனிவாசன் சொன்னாங்களே, அயோத்தியாச பண்டிதர் சொன்னாங்களே, வரலாறு சொன்னாங்களே. இவர்களே என் பெரியார் இன்னும் கூடுதலா சொன்னாரு. இன்னும் கூட சொன்னாரு, இந்த மண்ணில புரட்சிக்காக இந்த மக்களுக்காக நின்ன ஐயா ராமதாசும் அண்ணன் திருமாவளவன் கூட பெரியார் தான் சொன்னாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வழிவந்த பிள்ளைங்க நாங்க. இப்ப அண்ணன் திரும்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, திமுகவுடைய அண்ணன் முட்டு கொடுப்பாங்க தெரியும், அவருக்கு சீட் கொடுப்பாங்க, அண்ணன் முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்க விஷயம். நான் விமர்சனம் பண்ண விரும்பல. உனக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரான்னா எங்க கோவு மகராசன் அங்க இரு. நீ எப்ப நான் சொல்றேன்னா, சிறுத்தைகள் பாயம். பெரியாரை புலப்பது யார்? நாம் தமிழ் கட்சியும் அண்ட் சீமானும். அப்ப உங்க சிறுத்தை பாயுமா? சரி, சிறுத்தை பாஞ்சு அப்படி பாஞ்சிடுவோமா? நான் சொல்ல விரும்பல. நீ எப்ப பெரியாரின் பிள்ளைன்னு சொல்லிட்டியோ அப்ப நாங்கள் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு விளங்குதா? அப்ப சிறுத்தை பாஞ்சா புலிகள் பாயாதா? கேள்வி வருதா இல்லையா? அப்ப நாங்க என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. நாங்க என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. நாங்க விலகி போறோம், எங்களுக்கான விடுதலை நோக்கி போறோம். எங்களுக்கான களம் 26. நாங்கள் திட்டமிட்டு மோத போது திராவிடமா தமிழ் தேசியமா
ஆனா குறுக்க நீங்க அப்பதான் சொல்றோம், நீங்க என்ன அடியாளா? நீங்க அடியாளா? நீங்க திராவிடமா தேசியமான்னு கேக்குறீங்க, ஆனா திராவிடத்துக்கு மட்டும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. யாரு? ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு புறம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லனா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருபுறம் திராவிட கட்சி சொல்றோம். நம்ம திராவிடம் சொன்னாலே வந்து அது திமுக மட்டும் கிடையாது தங்கச்சி. எடப்பாடி பழனிசாமி கட்சியும் அண்ணா திமுக ரெண்டு திராவிடத்துக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க. இந்த மண்ணை நாசமாக்கிய இருபுறம் திராவிட கட்சி தான் 26 நம்ம இருக்கிறோம். அதுல ரொம்ப தெளிவா இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த கூட்டணி பேர் தேவையில்லை, அதுக்கு போல ஆளு நம்ம இல்லை. என்ன நம்ம ஒத்த சீட்டுக்கு முட்டி போடுற முத்தையா நம்ம கிடையாது. நமக்கு இந்த நாடு தேவைப்படுது, நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆகவே சொல்றேன் அண்ணன், திரும்ப அண்ணன், எங்க விளையாட்டுல நீங்க இல்ல, எங்க விளையாட்டுல நீங்க இல்ல. உங்களுக்கு மகராசா சீட்டு கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க. திருப்பி ஆனா அரசியல் களத்திலே சீமான் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அது விளையாட்டு பிள்ளை சொல்றதுமா. இப்ப தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தாவேக்கான்னு ஒரு அவருக்கு சின்ன கொடுத்துருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கொடுப்பாங்க. என்ன லப்பர் மிட்டாய், பம்பரம், கோழி குண்டு, விசில், இப்படிப்பட்டதெல்லாம் தம்பி கேட்பாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த 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 எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிக்கு ஒரு விசில் ஒன்று கொடுத்துருக்காங்க, மடக்கு ஊதின்னு சொல்லிட்டு ஒரு விசில் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க போய் ஓரமா உட்காந்து ஊதுவாங்க. அவங்க பாரு, இங்கிட்டு ஊதுவாங்க, இங்கிட்டு ஊதுவாங்க, அது வேற. அப்ப அவங்க சொல்லுவாங்க, காலத்தில் நாங்கள் இல்லை, 24 எங்களுக்கும் திமுக. அது விளையாட்டு பிள்ளைங்க, அது குண்டடிக்கிற பிள்ளைங்க, கோலி குண்டு, பம்பரம், பப்பரம். இத பார்த்து ஏடிஎம்கே உங்களை பார்த்து சொன்னா என்னது, தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமா? எப்பவுமே திராவிடத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு அவரு சொன்னா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? வராது. திராவிடத்துக்கும் சார், இரு பெரும் கட்சிகள் 50 வருடமா எதிர்கட்சியாவும் ஆளுங்கட்சியாவும் இருக்காங்க. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி வரும். அப்ப அண்ணா திமுக அதாவது திமுகவுக்கு மட்டும் தான் போட்டின்னு எடுத்துக்கலாம். அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி வரும் தங்கச்சி. ஒண்ணு அவன் வெல்லுவான், இல்ல இவன் வெல்லுவான். இப்ப இந்த இருபுறம் திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா 60 வருஷம் வென்றுட்டு இருக்கு. இல்ல மற்ற கட்சி விடுறதில்ல. ஒண்ணு அதான், ஒண்ணு அவன் வருவான், இல்ல இவன் வருவான். அதான் ஒண்ணு பிசாசு இங்க அதிகாரத்தை பிடிக்கும், ஒண்ணு பேய் பிடிச்சுக்கும் அந்த அதிகாரத்தை. இந்த பேய் பிடிக்கலன்னா பிசாசு பிடிச்சுக்கும். இப்ப ரெண்டு ஒண்ணு தானே. இப்ப நாம எதுக்கிறது வந்து ரெண்டு பத்தியும் ஒன்னா வச்சு, நீங்க திராவிட மாடலா, கொஞ்சம் அப்புறமா போ, ஓரமா போ, முடிஞ்சு வச்சா அது சொல்ல வந்த பிள்ளை நம்ம பிள்ளைங்க. அப்ப அண்ணன் திரும்ப குறுக்க வந்து நம்மளை அச்சுறுத்துவது, இந்த சிறுத்தை பாய்ங்கிறது, இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. நீங்க சராசரியா ஒரு 30 ஆண்டு காலமா இந்த மண்ணில் நீங்க இருக்கிறீங்க, களத்துல பாக்குறோம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நாங்களே உங்களை போட்டுறோம். நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டு போ, ஏத்துக்காட்டி போ, அது உன்னுடைய சொந்த விஷயம். நம்ம அதுக்குள்ள வரவே இல்லை. என்ன ஆனால் பெரியாருக்காக முட்டு கொடுத்து சொந்த ரத்தத்துக்குள்ள அவன் கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறான். சொந்த ரத்தத்துக்குள்ள என்ன அவன் கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறான். அதுல போய் மூழ்கிடாதீங்க, அதுல போய் மூழ்கிடாதீங்க. இது இப்ப நாம சண்டை போட தேவையா? நீ யாரோ அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு நீ முட்டு கொடுத்துட்டு இருக்க. யாரோ இல்ல, நீ முதல்வரா இல்ல வரப்போறியா? ஒண்ணும் கிடையாது. உன் அளவு சொல்லிட்டானே, திரும்பி ஆலோசனை சொல்லிட்டானே, திரும்ப ஒரு பதில் சொன்னானே தெரியுமா உங்களுக்கு? ஊருக்கு 5 ஓட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டான். என்ன உங்களுக்கு கோபமே வரல? வராது. உங்களுக்கு யாருன்னா, யாரெல்லாம் உங்க ரத்தமும் யாரெல்லாம் உங்களை தூக்கி கொண்டாடுறானோ அவங்ககிட்ட தான் உங்க பலத்தை பூரா காட்டுறது. ஏன் நம்பணும்ல? ஏன்னா ஆனா மற்றவங்க காட்டு, நீ யாரை காட்டுக்கணும்? உண்மையிலேயே ஐயா விசிகா திரும்ப யாரை காட்டணும்? திமுக எதிர்த்துக்கணும். எதிர்ப்பியா? நீ எதிர்க்க மாட்டேன். யாரை எதிர்ப்ப? அவர்களுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய தைரியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதான உண்மை, நிதர்சன உண்மை. அதான் எதுக்க மாட்டாங்க. ஒன்னும் தங்கச்சி, ஒரே ஒரு உதாரணம். இந்த மது ஒழிப்பு மாட்டை போட்டாங்க, யாரை கூப்பிட்டாங்க? அவங்க தான் கூடுவாங்க. யாரு சாராயங்காய்ச்சி விற்கிறாங்களோ அவரை வச்சு நடத்துற ஒரு மாடு தான், அவ்வளவுதான். அவங்க யாரை கூப்பிட்டுக்கணும்? இந்த மதுக்கு யார் எதிராக இருக்கா அவங்களை கூப்பிட்டு. சீமான் அவர்களை கூப்பிட்டு கரெக்டா இருக்கும். சீமானை கூப்பிட வேண்டிய அவசியம் தேவை இங்க இல்ல. நாம் தமிழர் கட்சியும் சீமானும் திராவிட குப்பைகள் இருக்குல்ல, டாஸ்மார்க் உள்ள வந்துடுது. திராவிட குப்பைகளை ஒன்று சேர்ந்து அகற்ற வந்த பிள்ளைங்க நாங்க. இப்ப காலையில வரும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டம், வர வழியில பாட்டு தான் வரேன். இந்த இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 13வது